இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, லிட்டில் ஃப்ளவர் என்று சொல்லப்படுகிற சிறு மலராய் தன்னுடைய வாழ்வை வடிவமைத்து கொண்ட குழந்தை இயேசுவின் புனித தெரசாவுடைய ஆண்டு பெருவிழாவை நாம் சிறப்பான முறையிலே மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகமும் இந்த திருவிழாவிற்கு ஏற்ற வாசகமாக இயல்பாகவே அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சி. ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிறு குழந்தையை முன்னிறுத்தி ஒரு முன்னுதாரணம் காட்ட வேண்டும். வாழ்க்கையிலே யாரைப்போல் இருக்க வேண்டும், யாரைப்போல் வாழ வேண்டும், யாரைப்போல் உயர வேண்டும் என்பதற்கு ஒரு சிறு குழந்தையை எடுத்து முன்னே நிறுத்தி, இதோ பாருங்கள், தங்களை வளர்ந்தவர்களாய் நினைத்து கொண்டிருப்பவர்களே, தங்களை உயர்ந்தவர்களாய் சிந்தித்து கொண்டிருப்பவர்களே, இந்த குழந்தையை போல் நீங்கள் இருந்தால் விண்ணரசில் நீங்கள் நுழைவீர்கள். பிரியமானவர்களே, ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஏனென்றால் விவிலியத்திலே இயேசு கிறிஸ்து குழந்தைகளை பற்றி ரொம்ப அதிகமாக, இயேசுவுக்கு சீடர்கள் உண்டு 12 பேர், இன்னும் 72 பேரை அனுப்பினார். இன்னும் லூக்கா நற்செய்தி சொல்லும் பெண் சீடர்கள் இருந்தார்கள். இதோ இவர்கள் எல்லோரும் தங்களுடைய உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். இப்படி தங்கள் உடைமைகளை கொண்டும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தும் சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசுவுக்கு குட்டி சீடர்கள், சிறுவர்கள் சீடர்களாக இருந்தார்கள் என்று இல்லை. இயேசு போதித்ததும் கூட பார்த்தீர்கள் என்றால், இதோ செல்வந்தர்களே, ஏழைகளே, இதோ துன்புறுகிறவர்களே, நோய்பட்டவர்களே, வாழ்விழந்து நிற்கிறவர்களே, ஒரு ஊதாரி மைந்தனை பாருங்கள், வெளிநாடு வரை சொத்தையெல்லாம் திரட்டி கொண்டு போகிற அளவிற்கு என்று இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல்தரப்பட்ட மக்களுக்கும் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் சின்ன பசங்களே, கவனி குட்டீஸ், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வாரேம்னா அப்படின்னு என்ன செய்யலை, இயேசுவின் போதனைகளில் அதிகமில்லை. ஆனால் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, முன்னுதாரணம் காட்ட வேண்டும். யாரை போல் இருக்க வேண்டும், எதை போல் இருந்தால் வாழ்வில் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிறு குழந்தையை எடுத்து வைத்து, வேற யாரையும் சொல்லலை. இதோ பணம் படைத்தவனை பாருங்கள், வசதி படைத்தவனை பாருங்கள், உயர்ந்து நிற்பவனை பாருங்கள், அதிகம் படித்தவனை பாருங்கள், இதோ ஆகாசத்தில் பறந்து கொண்டிருப்பவனை பாருங்கள் என்று அப்படி சொல்லலை. இப்படி பாரு. பிரியமானவர்களே, இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் கேட்பார்கள், ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஏன் மிகுதியாக்கணும்? நிறைய இருந்தா நிறைய விஷயம் அப்படிங்கிறது பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே உள்ளது. நாமும் கூட ஒரு வீடு கட்ட வேண்டும்னா எப்படி கட்டணும்? ரொம்ப பெருசாக கட்டணும். இந்த சின்ன பிள்ளைங்களை கடைக்கு கூட்டு போங்க, எந்த பொம்மை வேணும் இப்படியே பார்க்கும், எந்த பொம்மை பெருசாக இருக்கோ அந்த பொம்மை எனக்கு தான். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். யார் நல்ல ட்ரெஸ்ஸு, இப்போ திருவிழாவுக்கு யார் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான்னு காம்படிஷன் வரும், வராமல் போகாது. சரிதானா? அன்னைக்கு நாளைக்கு குறிப்பாக உடனே அடுத்த கேள்வி என்ன வரும்? நீ வாங்கின ட்ரெஸ் எவ்வளவு? 2000 தானா? நான் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் தெரியுமா? அப்போ நீ பெருசா நான் பெருசா? அவ்வளோதான். இந்த ரேட்டு சொல்ல வேண்டிய தேவை என்ன? நீ பெரிதா நான் பெரிதா? உன்னுடைய பொருள், நீ வைத்திருக்கிற ஆடம்பரம், நீ வைத்திருக்கிற இதோ இந்த உலக காரியங்கள், எனவே பெரிது என்பது பொதுவாக. எனவே தான் இயேசுவிடம் கேட்பார்கள், ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும், ரொம்ப பெருசு பண்ணுங்க, நல்ல பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வேணும். இயேசு சொல்லுகிறார், பெருசா தேடாத, உன் நம்பிக்கை கடுகு விதை அளவுக்கு இருந்தால் போதும். நீ இந்த மொசுக்கொட்டை மரத்தை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழு என்றால் கடலில் விழும். சின்னதாக இருந்தால் நடக்குமா? சின்னதாக இருந்தால் ஜெயிக்குமா? சின்னதாக இருந்தால் வாழ்வு உயருமா? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே வாழ்வை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். வாழ்வை நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு பேசிய இந்த காரியங்களில் இருக்கிற உள்ளார்ந்த ஆழமான காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு துப்பாக்கி எடுத்து நான் சுடுறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி டக்குன்னு அடித்த உடனே கண்ணை மூடி முழிக்க முன்ன இங்கேருந்து அங்கே போயிடும், ஒரு செகண்டில் போயிடும். ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள்,
ஒரு செகண்டில் போனால் கூட ஒவ்வொரு புள்ளியாக நின்று போகுமா, நிற்காம போயிருமா? இது ஒவ்வொரு புள்ளியிலும் அதாவது எவ்வளவு நேரம் அது நின்னுது அப்படிங்கிறது கேள்வி. ஆனால் நிற்காமல் போக முடியாது, இவ்வளவு தூரத்தையும் கடந்து தானே போகணும். அதுதான் சிறு வழி, சின்னவே. இந்த சின்னதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், நீங்கள் பெரிது வேண்டும் பெரிது வேண்டும், பெரிதாய் இருப்பதுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த அன்னை லிட்டில் ஃப்ளவர் என்று சொல்லப்படுகிற இந்த குழந்தை தெரசால் கற்றுத்தருகிற பாடத்தை நீங்கள் மறந்து விடுவீர்கள். ரொம்ப பெருசாக இருந்தால் தான் சிறந்ததுன்னா, இந்த அம்மா எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தார்கள்? 24 வருஷம், அவ்வளவுதான். இந்த 24 வருஷத்தில் என்ன சாதிச்சிட முடியும்? இந்த 24 வருஷத்தில் இந்த உலகத்தில் என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும்? ஆனால் இன்று புனிதை. சரி, வயசு தான் சின்னது வச்சுக்குவோமே. இந்த அம்மா எத்தனை நாட்டுக்கு பயணப்பட்டாங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் போனாங்களா? இல்லை. 15 வயதில் கார்மேல் மடம் என்று சொல்லப்படுகிற கன்னியாஸ்திரி மடத்துக்குள் போய்விட்டார்கள். அந்த கார்மேல் மடம் எப்படிப்பட்ட மடம்? 4 காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் போனது தான். நீங்கள் அங்கே ஜெபிக்க வேண்டியதான், இருக்க வேண்டியது தான், வாழ வேண்டியதுதான். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி பிள்ளைங்களை கூப்பிட்டா சிஸ்டருக்கு படிக்க வருமா? ஏன் வராது? உள்ளே வந்தால் செல்ஃபோன் வைக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது என்ன? வீட்டில் பெருசு பெருசாக இருக்குது. பெரிய படிப்பு படிக்க வைப்பார்கள், பெரிய நகை போட்டு திருமணம் முடித்து வைப்பார்கள், பெரிய வேலைக்கு போகலாம். வாழ்க்கையில் பெருசு பெருசாக சாதிப்பதற்கும் பெரிது பெரிதாக அனுபவிப்பதற்கும் இருக்கிற பொழுது போய் ஒரு கான்வென்ட்ல சிஸ்டர்ஸ் மடத்தில் காம்பவுண்டுக்குள்ள அடங்கி இருக்கணும்னா முடியுமா? பிரியமானவர்களே, இது பெண்களுக்கு மட்டுமல்ல, இதோ யாருக்கு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய வாழ்க்கை அப்படி. ஆனால் இந்த தாய், இந்த லிட்டில் ஃப்ளவர் தன்னுடைய 15வது வயதுக்குள் 15வது வயது நடக்கிற பொழுதே கான்வென்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. அவ்வளோதான். அதற்கு அடுத்து ஒரு 9 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று தாய் திருச்சபை இவர்களை உலகத்தில் இருக்கிற மறைபரப்பு விவிலியத்தை போய் போதிக்கிற, விவிலியத்தை எடுத்து சொல்லுகிறவர்களின் பாதுகாவலர் என்று சொல்லுகிறது. இதோ சவேரியாருக்கு அந்த பட்டம் கொடுத்திருக்கிறது. சவேரியாருக்கு கொடுத்தது சரி. ஏன் சவேரியாருக்கு கொடுத்தது சரினா, சவேரியார் இதோ சைனா வரை, ஜப்பான் வரை, பிரான்ஸ் நாட்டிலிருந்து, இத்தாலி நாட்டிலிருந்து எல்லா நாட்டிற்கும் பயணப்பட்டு மறையை போதித்தவர். எனவே மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் என்றும் மறைபரப்பாளர்களின் பாதுகாவலர் என்றும் தூய சவேரியாருக்கு திருச்சபை பட்டம் கொடுத்திருக்கிறது சரி. ஏன்னா அவங்க பெரிய பெரிய சாதனை செய்திருக்கிறார், பயணப்பட்டிருக்கிறார். இந்த அம்மாவோ வெறுமனே தன்னுடைய மடத்திற்குள் மட்டும் இருந்தார்கள். இவருக்கு எப்படி இந்த பட்டத்தை திருச்சபை கொடுத்தது? புரியுதுங்களா? ஏன் இந்த தாய் இன்று ஒரு முக்கியமான ஒரு பண்பை, முக்கியமான ஒரு காரியத்தை பெறுகிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இன்றைக்கு எல்லாருமே ஒரு வகையில் சிறை கைதிகளாகத்தான் இருக்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த குழந்தை தெரசாள் என்று சொல்லப்படுகிற, இந்த லிட்டில் ஃப்ளவர் என்று சொல்லப்படுகிற இந்த தாய்க்கு கிடைத்தது வெறும் 9 ஆண்டுகள், அதுவும் ஒரு குறுகிய இடம். இன்றைக்கு நான் நிறைய கவுன்சிலிங்கில் பார்க்கிற பொழுது ஆட்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஃபாதர், எங்கள் வீட்டில் என்னை ஒழுங்காகவே படிக்க வைக்கல ஃபாதர். எங்கள் பெரியப்பா வீட்டில் மெட்ராஸில் இருக்காங்க ஃபாதர். என் பெரியப்பா பிள்ளைங்களை இதுக்கெல்லாம் இந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி, இப்படி பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் அனுப்பி படிக்க வச்சாங்க ஃபாதர். அதனால் இன்றைக்கி அவங்க வசந்த இடத்துல இருக்காங்க ஃபாதர். என்னையை கொண்டு போய் இந்த இடத்துல இப்படி படிக்க வச்சுட்டாங்க ஃபாதர். அப்படி படித்தா நான் எப்படி ஃபாதர் முன்னேற முடியும்? ஃபாதர், நான் எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு டான்ஸ் ஆட தெரியும், பாட்டு பாட தெரியும், எனக்கு இந்த திறமை உண்டு, இந்த திறமை உண்டு, இந்த திறமை உண்டு. எங்கள் ஆசிரியர்கள் என்னை பார்த்து சொல்லுவாங்க, ஏம்மா நீ ரொம்ப பெரிய ஆளாக வருவன்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வாக்கப்பட்டு போய் ஒரு தெருவுக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஃபாதர். நான் எங்கே என்ன உயரத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆள் தெரியுமா ஃபாதர்? ஆனால் என் திறமைக்கும் என் அறிவுக்கும் எனக்கு இருந்த வசதி வாய்ப்புக்கும் கடைசியில் இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கொண்டேன் ஃபாதர். இன்றைக்கி சொல்லுகிறவர்கள் உலகத்தில் இருக்கிறார்களா இல்லையா? நமது மத்தியில் இருக்கிறார்களா இல்லையா? என்ன செய்ய முடியும்? புருஷன் கடைசியில் பார்த்தா குடிகாரர். நான் நம்பித்தான் வந்தேன் ஃபாதர்.
எல்லாம் வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னாங்க ஃபாதர். வெளிநாட்டில் வேலை பார்க்குறாருன்னு சொன்னாங்க ஃபாதர். கல்யாணம் முடிச்சு 6 மாதத்திலே வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டான் ஃபாதர். ஏற்கனவே அங்கே ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருந்திருக்கு ஃபாதர். எனக்கு தெரியாது ஃபாதர், நான் உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன் ஃபாதர். சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஃபாதர் பொண்ணு ரொம்ப படிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஃபாதர், அதனால் வேலைக்கு போகும் நம்பித்தான் ஃபாதர் கல்யாணம் கட்டிட்டு வந்தேன். கடைசியில் கல்யாணம் கட்டிட்டு வந்த பிறகு தான் ஃபாதர் தெரியும் பிள்ளை படித்தது போய் ஏமாத்து சர்டிஃபிகேட்டை சொல்லிட்டாங்க ஃபாதர். நான் என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் ஃபாதர். சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? சும்மா யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். இந்த நாடு நகரத்தில் இப்படிலாம் இருக்காங்களா இல்லையா? எனக்கு வாய்ப்பும் இல்லை, வசதியும் இல்லை, எனக்கான சூழல் இல்லை, என்னுடைய ரெக்கை விரித்து விரித்து அடிப்பதற்கான வானம் பெரிதாக இல்லை, நான் மாட்டிக்கொண்ட கூடு சின்னது, நான் விழுந்த இடம் சின்னது, இந்த இடத்தில் விழுந்து விட்டேனே, இந்த கூட்டில் மாட்டிக்கொண்டேனே, இப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்குள் சிக்கிக்கொண்டேனே, நான் என்ன சாதித்து விட முடியும்? வாழ்க்கையை வெறுத்து வாழ்கிறவர்கள் இன்றைக்கு ஏராளம் ஏராளம். கவுன்சிலிங் வரும்போது அந்த சிக்கல் தான் அவர்கள் சொல்லுவாங்க, என்னால் முடியலை ஃபாதர். அதுவும் அதிகமான வசனம் சொல்லுகிறவர்கள் என்ன தெரியுமா? என்னம்மா அல்லது என்னையா எல்லாம் ஒன்று தான் சரிதானா? ஏமாந்துட்டேன் ஃபாதர், வாழ்க்கையே ஏமாத்தமாக முடிஞ்சிடுச்சு ஃபாதர், என்னைய ஏமாத்திட்டாங்க ஃபாதர். போன இடத்துல மற்றதெல்லாம் நல்லா இருந்தது, ஆனால் என்னுடைய மாமியார் அல்லது என்னுடைய மாமனார் பார்த்தீங்க அப்படின்னா என்னைய ஒவ்வொரு நாளும் இந்த முள்ளை கொண்டு அடிப்பது போல, இந்த வார்த்தை அந்த வார்த்தை, அதை செய்யாத, இப்படி இருக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத. ஏமாந்துட்டேன் ஃபாதர், வாழ்க்கையே தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறேன் ஃபாதர். பிரியமானவர்களே, இந்த வசனங்களுக்கு பின்னால் இருப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எனக்கு போதிய வாய்ப்பு இல்லை, எனக்கு போதிய வசதி கொடுக்கப்படவில்லை, எனக்கு போதிய சந்தர்ப்பம் அமையவில்லை, என்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் ஃப்ளரிஷிங்னு சொல்கிறான்ல, ஒரு செடி வளர்ந்து வந்து மலர்ந்து நிற்க வேண்டும் என்றால் எனக்கு என்ன வேண்டுமோ அது இல்லை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவதால் இந்த தாயினுடைய விழா இன்றைக்கு அர்த்தம் பெறுகிறது. இந்த சிறு மலர் என்று சொல்லப்படுகிற, லிட்டில் ஃப்ளவர் என்று சொல்லப்படுகிற குழந்தை இயேசுவின் புனித தெரசாளுடைய விழா நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால், சின்ன சின்ன வழிகளில் நீ இறைவனை அடைய முடியும், சின்ன சின்ன வழிகளில் தான் நீ சொர்க்கத்தை உருவாக்க முடியும், சின்ன சின்ன காரியங்களில் தான் உன் வாழ்க்கை உயர்ந்து நிற்கும். நீ பெரிதாக வேண்டும் என்றும் பெரிதாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் நினைத்து கொண்டிருந்தாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கை பெரிதாய் அமையப் போவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி எதிர்பார்த்தது தப்பா? நிறைய பெரிய பெரிய படிப்பு படிக்கணும்னு எதிர்பார்த்தது தப்பா? அல்லது நிறைய செல்வ செழிப்போடு இருக்கணும்னு எதிர்பார்த்தது தப்பா? அல்லது இப்படிப்பட்ட மனைவி வேண்டும் என்று எதிர்பார்த்தது தப்பா? அல்லது இப்படிப்பட்ட கணவன் வேண்டும் என்று எதிர்பார்த்தது தப்பா? அல்லது இப்படிப்பட்ட ஊரிலே தான் வாக்கப்பட வேண்டும், இப்படி இருக்கின்ற இடத்திலே தான் என்னுடைய வாழ்வு உயர்ந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தது தப்பா? இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, எதிர்பார்த்தது தப்பே கிடையாது. உங்களுடைய எதிர்பார்ப்பு சரியானது தான். நீங்கள் எதிர்பார்த்தது ஏன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தான் இந்த நாளில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன் ரொம்ப பெருசாக நம்ம எதிர்பார்க்கிறோம்? எதுக்காக நமக்கு நிறைய கிடைக்கணும், எல்லாமே பெருசு பெருசாக இருக்கணும், பதவின்னா பெருசு, புகழ்னா பெருசு, வீடுனா பெருசு, இதோ சொத்துனா பெருசு, நகன்னா பெருசு, எல்லாம் ஏன் பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்? என்ன காரணத்தினால பெருசாக எதிர்பார்க்குறீங்க? ட்ரெஸ் எடுக்க போயிடுறீங்க, எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு போயிட்டீங்க, அவங்களோட கூட பெருசாக எடுத்துகிட்டு வரணும். எதனால இப்படி தேவைப்படுது? சும்மா சொல்லுங்களேன். ஃபாதர், அப்படிலாம் நாங்கள் எதிர்பார்க்குற ஆட்கள் கிடையாது ஃபாதர், எங்களை பார்த்தா அப்படியா ஃபாதர் தருது. எங்கள் வீட்டுக்காரரு 500 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தாலும் சத்தம் போடாமல் ரொம்ப நன்றிங்க, உங்கள் அன்புக்கு திருவிழாவுக்கு எனக்கு 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிடுவேன் ஃபாதர். அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களாம்மா? கை தூக்குங்க, கை தட்டிடுவோம். யாராவது கையை தூக்குங்களேன் சும்மாவாது. எப்படி ஃபாதர் தூக்க முடியும்? பின்னாடி வீட்டுக்காரர் உட்கார்ந்துருக்காது ஃபாதர். பூசை முடிஞ்சு வந்தோடனே சொல்லிடுறாரு, 500 ரூபாய்க்கு நான் எடுத்து கொடுத்தா நீ சரின்னு சொல்லுவியா? நீ கையை தூக்குனே, உன்னை பற்றி எனக்கு தெரியுமா தெரியாதான்னு இன்றைக்கே சண்டை வந்துடும் ஃபாதர். அதனால தான் நான் கை தூக்கலை. இல்லை, உண்மையிலே நான் அதுக்கும் எளிமையான ஆள் ஃபாதர். கை தூக்கி பாராட்டு கூட நான் வாங்க மாட்டேன் ஃபாதர். நான் ரொம்ப சிம்பிளான ஆள் ஃபாதர்னு கை தூக்கலையா? எதனால் நீங்கள் பெரிதாக எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன காரணம்? மன நிறைவு, அவ்வளோதான். இன்னாரை விட நான் கொஞ்சம் வசதி, இன்னாரை விட எனக்கு கொஞ்சம் அதிகம் கிடைச்சிருக்கு, இன்னாரை விட நான் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறேன், இந்த கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன், நான் உன்னைய விட வளர்ந்துட்டேன், நான் உன்னைய விட பெருசாயிட்டேன் அப்படின்னு சொன்னால் மனதுக்கு ஒரு திருப்தி. பிரியமானவர்களே, நல்லா யோசித்து பாருங்க.
மன திருப்தி என்பது பொருளில் இருக்கிறதா உங்களுக்குள் இருக்கிறதா என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு குழந்தாய், நீ சந்தோஷத்தை வெளியே தேடுகிறாய், உன்னுடைய கௌரவத்தை யாராவது சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாய், உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புகழ்ந்து பேச வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். ஆனால் இதெல்லாமே உன் மனசு, உன்னுடைய உள்ளம் காண தவறிவிட்டது என்று சொன்னால், பார்க்க தவறிவிட்டது என்று சொன்னால், எத்துணை இருந்து என்ன புண்ணியம்? உனக்கு எத்துணை கிடைத்து என்ன புண்ணியம்? 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், 24 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த அம்மாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். யாருடைய வாழ்வு சிறந்த வாழ்வு? வெளிநாட்டு பயணம், நகை நட்டுகள், ஆடம்பரம், பெரிய பெரிய காரியங்கள் என்று சாதித்து குவித்தவர்கள் உங்கள் மத்தியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்களுடைய வாழ்க்கை தராத ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை, நிறைவை இந்த தாய் வாழ்ந்து அனுபவித்தார்களே, அதை வாழ வேண்டும் என்று ஒரு ஆசை இல்லையா? அதை வாழ வேண்டும் என்று ஒரு அக்கறை இல்லையா? அதை வாழ வேண்டும் என்று ஒரு தாகம் இல்லையா? அப்படி என்றால் நீங்கள் எதையும் கண்டுகொள்ள மாட்டீர்கள். பிரியமானவர்களே, நான் விளையாட்டுக்காக சொல்லலை, சின்ன வழின்னு ஏன் சொல்றேன்னா, நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களுக்கான உயர்வுக்கான, உங்கள் ஆசீர்வாதத்திற்கான, உங்கள் நிம்மதிக்கான, உங்கள் சந்தோஷத்திற்கான அனைத்தும் இருக்கிறது. ஆனால் நம்மளால பார்க்க தவறி விடுகிறோம், காண தவறி விடுகிறோம். எப்படி பார்க்க தவறிவிட்டோம், காண தவறிவிட்டோம்? ஒரு நாள் நடந்த சம்பவத்தையே உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போயிட்டுருக்குறோம். சாப்பாடு கெட்டி எடுத்தாச்சு. ஒரு 5 ஃபாதர்ஸ் போகிறோம். ஒரு டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டே போகிறாரு. அவர் நல்ல டிரைவர், சர்ன்னு ஓட்டிகிட்டு போகிறார். சாப்பாடு காரில் இருக்குது. போகிற வழியில் சாப்பிட உட்காரணும். அப்போ ஃபாதர்ஸ் சொல்கிறாங்க, தம்பி எங்கனையாவது நிப்பாட்டுப்பா, சாப்பிடலாம். இவர் சர்ன்னு போயிட்டே இருக்கார். எஸ் ஃபாதர், பார்க்குறேன் ஃபாதர், பார்க்குறேன் ஃபாதர் அப்படின்னு. அதாவது அந்த மரத்து பக்கத்தில் நிப்பாட்டலாமா அப்படிம்பாரு. அந்த மரம் ரோட்டில் இருக்க மாதிரி இருக்கலாம் அப்படின்னு உடனே வண்டி அதுக்குள்ளே போயிடும். ஏன்னா வண்டி வேகமாக போயிட்டே இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு இடமா வரும்னு. அப்போ நாங்கள் இங்கேருந்து இப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கோம், எங்கனையாவது வருமா, எங்கனையாவது வழி வருமானு. ஒரு பக்கமும் வழி இந்த மாதிரி இல்லை, 10 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டே இருக்குது. அதில் ஒரு ஃபாதர் சுகர், கொஞ்சம் வயசானவர் சொல்லார், இல்லை எங்கேயாவது நிப்பாட்டுங்கடா, சாப்பிட்டு தான் போவோமே. ஃபாதர் இடம் தான் ஃபாதர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்கனையாவது இருக்கும். அப்போ நான் தான் சொன்னேன், தம்பி வண்டியை 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் மட்டும் ஓட்டு. ஃபாதர் இடம் வந்துடும் ஃபாதர், தேடுவோம். ஏய், நான் சொல்கிறத கேளு, வண்டியை 20 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டாமல் ஓட்டு. வண்டி இப்படி தான் போச்சு. உள்ளே இன்னைக்கு போகிற சந்து 10 சந்து தெரியுது. மெயின் ரோட்டில் உட்காந்து சாப்பிட முடியாது, ஏன்னா மெயின் ரோட்டில் நிறைய மரம் இல்லை. ஆனால் இப்படி திரும்பி பார்த்தா ஒரு வண்டி தடம் உள்ளே போகுது. தம்பி அதில் ரைட்டில் திருப்பி உள்ளே போ. ஃபாதர் உள்ளே போ. அங்கே தான் 5-6 மரம் உட்கார்ந்துருக்க. கீழே பெட்ஷீட்டை விரிச்சாச்சு, உட்கார்ந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. வேற ஒன்றும் காரணம் இல்லை. அந்த வேகத்தை குறைத்தோம், வழி கிடைத்தது. சாதாரண ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே எங்கேயாவது போகும்போது இதை மீண்டும் பரிசோதித்து பாருங்கள். நான் சொன்னது உண்மையா பொய்யா என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேகமாய் கண்காணாத ஸ்பீடில் போய்கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்குள் இருக்கிற நன்மையான காரியங்களை நீங்கள் காண தவறி விடுகிறீர்கள். உங்கள் கணவனுக்கு ரொம்ப நல்ல பழக்கம் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம புத்தியில் இருக்கிறதெல்லாம் என்னது? இந்த ஆள் ஒன்றுக்கும் உதவ மாட்டான், சும்மா இப்படி இப்படி. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்குள்ள 1000 குணம் நல்ல குணம் இருக்கும். யாராவதுலாமோ சொல்லியிருப்பாங்க, ஆமாம் அவள் அந்த அனுப்பில் சொன்னாங்க, அவங்க சொன்னதெல்லாம் உங்கள் மண்டைக்கு ஏறவே ஏறாது. எது மட்டும்தான் அவங்க பார்வையில் இருக்கும்? எது அவங்கள்ட்ட இல்லையோ, எது அவங்க இல்லாததுன்னு நீங்கள் மண்டையில் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களோ அது மட்டும்தான் இருக்கும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, எளிய வழி என்பது காணும் வழி. எளிய வழி என்பது கண்களை திறந்த வழி. உங்களுக்கு சிறு குழந்தையை ஆண்டவர் ஏன் சொல்லி தந்திருக்கிறார்? அந்த சிறு குழந்தைகள் எல்லாவற்றிலும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அவர்களால் முடியும். எல்லா இடத்திலும் நிம்மதியாக இருக்க அவர்களால் முடியும். ஒரு கல்யாண பூசையில் உட்கார்ந்துருக்கிறோம். பூசை ஜெய நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணம் பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு தாலி கட்டு நடந்துகிட்டு இருக்கு. 2 குழந்தைகள் அப்படியே லேசாக போகும் விளையாடும், இப்படி போகும் விளையாடும். நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கு. அவங்க அம்மா அப்பப்போ கூப்பிட்டு, உட்காரு, அங்கிட்டு போவாத, இங்கிட்டு போவாத அப்படின்னு இப்படி தட்டிக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தை அங்கிட்டு போய் கீழே உட்கார்ந்தது, கம் சேரில் உட்காரு, ட்ரெஸ் அழுக்காயிரும் இப்படின்னு அந்த அம்மா அந்த குழந்தைய கண்டிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய கூட்டமான பூசை. நானும் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துக்கிட்டே தான் உட்கார்ந்துருக்கேன், என்ன தான் நடக்குன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, இந்த தாலி கட்டுறதுக்கு நல்ல ரோஸ் இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல, இது மாதிரி ரோஸை நல்லா உதுத்து கொடுத்துருந்தாங்க. நல்லா எல்லார் கையிலும் இருந்தது. தாலி கட்டின உடனே இங்கேருந்து எல்லாரும் பூவை போட்டாங்க.
இந்த 2 குழந்தைகள் சுற்றி விளையாண்டதுக்கு நான் வந்து நின்றுது அப்படின்னு அதுக்கு போட்ட மாதிரி அதுக்கு துள்ளி துள்ளி குதிச்சுது. எல்லாரும் பூ போட்டு கையை துடைச்சிட்டு அதுலேயும் ஒரு அம்மா நேப்கின் எடுத்து கையை துடைக்குது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி பட்ட வீடுன்னு வச்சுக்கோங்களேன், இருந்த ஆட்கள் எல்லாம் அப்படி தானே. அதனால தானே அந்த குழந்தைய அந்த அம்மா அந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாம் அப்படி இப்படி கையை துடைச்சிட்டு உட்காந்துருக்கு. இந்த 2 குழந்தைகள் முன்னாடி நின்றுதுல்ல, அதுக்கு கீழே கிடந்த பூவை அள்ளி அப்படி மேலே போட்டு அதுகளுக்குள்ள சந்தோஷம் அதுகளுக்கு மேலே போட்டுக்கிட்டே விளாண்டுக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா டப்புன்னு ஒரு அரைச்சி குப்பையை அள்ளி மேலே போடுறது உனக்கு அறிவில்லை. இந்த சீன் முடிஞ்சிடுது. இனிமேல் நம்ம சீன் ஓகே, இது நடக்கலை. ஆனால் நான் சொல்கிறேன், அப்போ எனக்குள்ள கேள்வி என்னன்னா, அம்மாட்ட குப்பை எதுக்குமா பொண்ணு மாப்பிள்ளை மேலே போட்ட? நீ பொண்ணு மாப்பிள்ளை மேலே போட்ட, அது கீழே விழுந்தது. இந்த பிள்ளைங்க அள்ளி தான் மேலே போட்டு சந்தோஷமாக விளையாண்டுது. இப்போ உன் பிள்ளை நீ எதுக்கு அடிச்ச? குப்பையை அள்ளி ஏன் உன் மேலே போட்ட? அப்போ நீ எதுக்கு குப்பையை பொண்ணு மாப்பிள்ளை மேலே போட்ட? நான் கேட்கலாமா கேட்கக்கூடாதா? ஏம்மா கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்டது சரியா தப்பா? இப்போ அது குப்பையா பூவா? குப்பையா பூவாமா? பூவா? அந்த அம்மா குப்பைன்னு சொன்னது சரியா தப்பா? குப்பைன்னு சொன்னது தப்பா சரியா? தப்பா? இல்லை அள்ள பூ அள்ள யார் மேலே அது போடுவோம். இப்போ பூ அள்ளி உங்கள் மேலே இந்த பையன் போட்டுக்கிட்டே வந்தாங்களா, இந்த பூ அள்ளி உங்கள் மேலே போட்டால் சந்தோஷமாக வாங்குவீங்களா வருத்தப்படுவீங்களா? இல்லை சந்தோஷமாக வாங்குவீங்களா வருத்தப்படுவீங்களா? உண்மையே சொல்லணும், நான் வந்து போடுவேன். வருத்தப்படுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ஃபாதர் கீழே கிடக்க குப்பையை அள்ளி மேலே போடுறீங்கன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்போ அந்த அம்மா குப்பையை ஏன் மேலே குப்பையை அள்ளி ஏன் மேலே போட்டு விளையாடுதுன்னு சொன்னது சரியா தப்பா? அடுத்த ஆளுக்கு நான் ஒரு நியாயம், எனக்கு நான் ஒரு நியாயம். வாழ்க. நான் உங்களை எப்போதும் பாராட்டுவது உங்களை மட்டும் இல்லை. இப்படி நீங்கள் அதுக்காக இங்கே இருக்கிறத அள்ளி போடுவேன்னு சொல்லுவீங்க. நாங்கள் என்ன எதிர்பார்க்கவா செஞ்சோம்? அந்த சீன் அங்கே நடக்கலை. நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஏன்னா அதோட அந்த காட்சி முடிஞ்சுது. அந்த அம்மா அடிச்சது போயிடுது. நமக்கு தேவை வீடியோ எடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு. குப்பையை நீ ஏன் போட்ட? அப்போ இந்த பூ அந்த அம்மா கையில் இருக்கும்போது பூவா குப்பையா? பூவா குப்பையா? பூவு. எப்போ அது குப்பையா மாறிடுது? கீழே விழுந்த உடனே. கீழே விழுந்த உடனே என்னவா மாறிடுது? மாறிச்சா மாறலையா? மாறிச்சா மாறலையா? அதை சொன்னா தானே எனக்கு தெரியும். கீழே விழுந்தோடனே குப்பையா மாறிடுதா? ரைட். கீழே விழுந்தோடனே குப்பையா மாறிடுது. அதனால இந்த பிள்ளைங்க அள்ளி மேலே போட்டுச்சு. இப்போ நான் கல்யாணம் ஏற்கனவே சொல்லிட்டேன், தட்டால் படால் கல்யாணம். பூ இந்தா இருக்க, எனக்கு பார்த்த உடனே அதான் தோணுச்சு. எத்தனை தக்க 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 தக்கன்னு இருக்கு. அப்படி எப்படி பப்புன்னு இருக்குன்னு வருங்க. இந்த கல்யாணத்துக்கு போயிருந்த கோயில் தள 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 தளன்னு மார்பிள் போட்ட கோயில். அப்போ தொடச்சி பல 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 பலன்னு வச்சுருக்காங்க. கிரானைட் போட்ட அந்த இது ஜம்முன்னு இருக்குது, எல்லாம் இருக்குது. இதை அள்ளு கீழே வந்து அள்ளி இந்த குப்பிள் மேலே போட்டு விளையாண்டுருது. ரைட். இப்போ இந்த குழந்தையினுடைய சந்தோஷம் இந்த கீழே பூ விழுந்துடுதே அப்படிங்கிறதுனால குறைஞ்சதா குறையலையா? ஏமா குழந்தைக்கு குறைஞ்சதா குறையலையா? குறையல. ஆனால் இந்த பெரிய ஆளுக்கு குறைஞ்சிடுதா குறையலையா? குறைஞ்சிச்சு. பூவில் இருக்கா புத்தியில் இருக்கா? பூவில் இருக்கா புத்தியில் இருக்கா? நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்? இந்த பூவை எடுத்து போடுவேன்னு சொன்ன மாதிரி அடுத்து ஒரு ஏதாவது இதுக்கு கேட்டுறாரு. நான் போட மாட்டேன், கவலைப்படாங்க. நான் இங்கேருந்து இறங்குற ஐடியாவில் இல்லை. பூவில் இருக்கா புத்தியில் இருக்கா? இது எவ்வளவு நேரத்துக்கு பூவு, அப்போ எவ்வளோ நேரத்தில் அது குப்பை? கையில் இருந்ததுனால பூவு, கீழே விழுந்ததுனால அதுவும் கீழே விழுந்துருது, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. அது கீழே விழுந்ததுனால குப்பை. ரைட் ரைட். நன்றி நன்றி. ஒரு 500 ரூபா தாள், ஒரு 5 தாள் உங்கள் பையில் இருந்தது. நீங்கள் அதே கோயிலில் அதே அம்மா அல்லது அந்த அப்பா அப்படி படக்குன்னு கீழே விழுந்த செல்ஃபோனை எடுக்கிறதுக்கு குறிஞ்சாரு. கீழே தாள் எல்லாம் கீழே விழுந்துடுது. இப்போ இந்த குழந்தை சொல்லுமா சொல்லாதா? என்ன சொல்லும்? ஏன்பா குப்பையை எடுத்து பாக்கெட்டில் வைக்க, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாமா கேட்கலாமா? கீழே விழுந்தது குப்பையா குப்பை இல்லையா? குப்பையா குப்பை இல்லையா? பிரியமானவர்களே, மனுஷன் புத்தி எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு பாரு. அந்த பிள்ளை விளையாண்டது குப்பையா, இவன் எடுத்து பாக்கெட்டில் வைப்பாங்களா, அது குப்பை கிடையாதான். ஏன் குப்பை கிடையாது? செல்போன் கீழே விழுந்தது, அது குப்பை கிடையாது, இது குப்பை கிடையாது. இவன் என்ன கீழே போட்டாலும் குப்பை கிடையாது. எடுத்து வச்சா குப்பை கிடையாது. ஆனால் சின்ன குழந்தை எடுத்து விளையாண்டா அது குப்பை. பிரியமானவர்களே, சிறு வழி, அந்த வழி இந்த புத்திக்கு அடைக்கப்பட்டு விட்டது.
ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த வழி தெரிகிறது. அது குதிக்கும், மகிழும், விளையாடும், துள்ளும், சந்தோஷப்படும். அதனுடைய சந்தோஷத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, யாரும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாததை காண்கின்ற புத்தி உனக்கு, ஆனால் இருப்பதிலெல்லாம் சந்தோஷத்தை தேடுகிற புத்தி குழந்தைக்கு. இந்த அம்மா அதனால் தான் லிட்டில் ஃப்ளவர், சிறு மலர், சிறு வழியில் இறைவனை காண தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்ட தாய் இந்த தாய். கான்வெண்டு, அடைப்பட்ட மடம், 9 ஆண்டுகள், அதற்குள் நோய் வந்து விட்டது. ஆனா அந்த அம்மா எழுதுறாங்க ஒவ்வொன்றையும். என் ஆன்மா எப்படி பயணப்படுகிறது, என் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செய்தேன். பிரியமானவர்களே, ஒன்றே ஒன்றுதான் இந்த தாய் இந்த உலகத்தில் கொடுத்து போனது, அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? இப்படிப்பட்ட அன்பல்ல, இப்படிப்பட்ட அன்பு. சிறு சிறு வழிகளில் உங்கள் வாழ்வை நீங்கள் சீரமைக்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால், சிறு சிறு வழிகளில் உங்கள் வாழ்வை நீங்கள் சந்தோஷப்படுத்த கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்கள் சந்தோஷத்தை உங்களிடமிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் யாரும் உங்களிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது. மொத்தமா இவ்வளோ தண்டி ஒரு செயின் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒத்த செயினா வாங்கி போட்டுட்டு நீங்கள் வெளியில் எங்கேயோ போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு அம்மா அவ்வளவு காணும் எதுக்கு போ அப்படின்னு 50,000 ஒரு 5-6 செயின் வாங்கி வச்சுருந்ததுன்னு வச்சுக்குவோம். 2 பேரையும் திருடன் அப்படின்னு போகிற வழியில் முடித்து கத்தியை காட்டி பிடுங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்குவோம். இந்த அம்மாவுக்கு மொத்தமாக போச்சு, அந்த அம்மாவுக்கு இத்தனை வண்டி போச்சு. அடுத்தடுத்து தேவைப்பட்டால் இருக்கதை பயன்படுத்திக்கலாம். மொத்தமாக போனது மொத்தமாக வச்சிருந்ததுனால. நீங்கள் கனவு இப்படி வைத்திருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் ஆசை இப்படி வைத்திருக்கிறீர்கள், பேராசை. பிரியமானவர்களே, பெரு நஷ்டம். பழமொழி சொல்லியிருக்காமலா, பேராசை பெரு நஷ்டம். சிறு ஆசை சிறு நஷ்டம். சிறு நஷ்டம் தாங்கலாம், பெரு நஷ்டம் தாங்க முடியுமா? கொஞ்சம் போல ஒரு சின்ன ஆசையை வச்சோமா, வாழ்ந்தோமா, சின்ன 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 சந்தோஷமாக வச்சோமா, உன் சந்தோஷம் ஒரு நாளும் குறையாது. சின்ன 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 கோலாக வச்சிங்களா, உங்கள் கோல் ஒவ்வொன்றிலையும் வெற்றி பெறும், ஒவ்வொன்றிலையும் வெற்றி பெறும். அதைத்தான் சொல்லுகிறார்கள், நீ செய்கின்ற ஒவ்வொன்றிலும், ஒவ்வொரு ஸ்டெப்பிலும், ஒவ்வொன்றிலும் நீ நிறைவை தேடு, நீ அருளை தேடு, நீ ஆசிரியரை தேடு, நீ உயர்ந்து நிற்பாய். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா, இந்த பிள்ளையை படிக்க வச்சு, அந்த பிள்ளையை டாக்டர் ஆக்கி, அல்லது இந்த கம்பெனியை தொடங்கி, அல்லது ஒரு காரை வாங்கி, அந்த காரில் நாங்கள் கோவா வரைக்கும் போகணும்னு கனவு வச்சுருக்கோம். கார் வாங்க நினைக்கலாம், சந்தோஷம் இருக்காது. ஏன் தெரியுமா? கார் வாங்கியாச்சே சூப்பர்னு சொல்லுங்க. இல்லை ஃபாதர், என் கனவு என்னன்னா, என் லட்சியம் என்னன்னா கார் வாங்கி கோவா போகிறது. கோவா போன அன்னைக்கு தான் இவன் சந்தோஷப்படுவான், கார் வாங்கின அன்னைக்கு என்ன செய்ய மாட்டான். ஏன்னா அவன் புத்தி கார் வாங்கி டகடா 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 10ஐயும் சேர்த்து ஒரே பாயிண்ட்ல சொல்லிடுறது. 10 நடந்த அன்னைக்கு அவ்வா ஒரு வழியா வந்துட்டோம்டா, என்ன பாடுபட்டோம், என்ன கஷ்டப்பட்டோம், 20 வருஷமா கஷ்டப்பட்டு. இது நடந்த சம்பவம், நான் உங்கள்கிட்ட விளையாட்டுக்காக சொல்லலை. 2 பேர் கார் மந்திரிக்க வந்திருந்தாங்க. ஒரு ஆள் செகண்ட்ஸில் வாங்கின காரு, வீடு, 4 பேர் பிள்ளைங்க, இவர் அப்பா நெருக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. 6 பேர் காரில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படின்னா சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா, ஃபாதர் சூப்பர் ஃபாதர், இந்தாங்க ஃபாதர், போய் ஆர்ப்பாட்டம். இன்னொரு ஆள் புது காரு, இந்த 3 சீட்டு கொண்ட வண்டி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. கேட்குறேன், அப்படி ஃபாதர் மந்திரிங்க ஃபாதர், மந்திரிக்கும் போதே சொல்கிறார் அந்த ஆள், ஃபாதர் நல்ல ஜோம் பண்ணி மந்திரிங்க ஃபாதர். என்னையா வரோம்? இல்லை ஃபாதர், நான் இந்த கார் வாங்கணும்னு நினச்சேன், என்கிட்ட இப்போ பட்ஜெட்டு பத்தலை, அதனால் 12 லட்சம் ரூபாய்க்கு இந்த கார் வாங்கியிருக்கிறேன். அந்த 25 லட்ச ரூபா காரை வாங்கின அன்னைக்கு தான் ஃபாதர் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால ஜோம் பண்ணுங்க ஃபாதர், அடுத்த தடவை நான் உங்கள் கையால் வந்து. இல்லை செகண்ட்ஸில் 4 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு வந்தவன்ட்ட இருந்த குஷியும் கும்மாளமும் 12 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு வந்தவன்ட்ட இல்லையே. யாருக்கு தப்பு? என்ன காரணம்? பிரியமானவர்களே, இது அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுகிற ஒரு தத்துவத்தை இந்த தாய், இந்த குழந்தை இயேசுவின் தரசால் சொல்லி தந்திருக்கிறார். ஆதாம் ஏவாளை யோசித்து பாருங்க. அதாவது இப்போவாவது ஊருக்குள்ள இவ்வளவு ஆட்கள் இருக்கு, ஒரு சண்டை சச்சரவு வந்தால் நியாயம், உன் இடம் என் இடம், உன் வீடு என் வீடு, என்னைய பாரு என்னைய பாருன்னா சரி. ஏன்னா ஜனநக நெருக்கடி. ஆதாம் ஏவாள் காலத்தில் உலகத்தில் மொத்தமே எத்தனை பேர் தான் இருந்தாங்க? 2 பேர். இந்த உலகமே அவங்களுக்கு சொந்தம். ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்க வேணா போ, என்ன வேணா பண்ணு, இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் விட்டுரு. இந்த உலகமே உனக்கு, ஒரே ஒரு மரத்தை விட்டுரு, ஒரே ஒரு மரத்தை விட்டுரு.
ஆனால் அவன் புத்தி எங்கே தான் நின்றுது? இந்த உலகமே எனக்கு நீ கொடுத்தாலும் பத்தாது, இந்த ஒத்த மரம் இல்லைன்னல்லா, அதில் தான் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. பாவம் செஞ்சான், திருடி தின்னான். டே, திருடி திங்கிற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? இந்த உலகமே உன்னது. நீ இந்த மரத்துல இருந்து இப்படி போய் பூமியெல்லாம் சுத்தி வரணும்னா கூட பல லட்சம் வருஷம் ஆகுமா ஆகாதா? ஏன்னா எல்லாம் உன்னை சார்ந்தது, உனக்குரியது. ஆனா அவன் புத்தி இந்த ஒத்த மரத்துல இருந்து கடவுள்கிட்ட சொல்லாம கொள்ளாம திருடி திங்கிற புத்தி தானே இருந்தது. பிரியமானவர்களே, இதோ இசபெல், ஆகாபு அரசன் பக்கத்தில் ஒருத்தன் திராட்சை தோட்டம் போட்டிருக்கிறான். இவனுக்கு நாடே சொந்தம். அவன் சொல்றான், அந்த இடம்தான் வேணும். அவன் சொல்றான், அங்க வரு, இது என் மூதாதையர் சொத்து, எனக்கு இருக்கதே கொஞ்சோண்டி, எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டி நினைவா நான் வச்சிருக்கேன், இது என்கிட்ட இருக்கட்டுமே. நோ, அது வேணும். டேய், நீ அரசன்டா, உனக்கு எவ்வளவு நிலபுலன், எவ்வளவு சொத்து சுகம், எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, நிறைவடையல, நிம்மதி அடையல. பிரியமானவர்கள், இந்த தாய் அவர் கற்றுக் கொடுத்த சிறு வழி